சென்னையில் தண்ணி பஞ்சம் வந்ததெல்லாம் பேசியிருக்கேன். கொரோனாவோட அவ்வளோ கபசூர குறுநீர் கொடுத்தது. கிட்டத்தட்ட 53 அடக்கம் பண்ணியிருக்கேன் கொரோனாவில். எல்லா வீடியோ ஒரு மெமரி கார்டு கிடச்சிது எனக்கு. ஆஃபீஸை வெக்கேட் பண்ணி இப்போ ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த மெமரி கார்டை பார்த்தா கொரோனா அப்போ நான் செஞ்ச சேவை எனக்கே மறந்து போச்சுங்க. 53 அடக்கம் பண்ணியிருக்கேன். மார்ச் 7 சும்மா பூந்து விளையாடுறேன், பயமே இல்லை. கோவிட்ல அடக்கம் பண்ண ஆள் இல்லை. நகையை கட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தூக்கி வீசுகிறேன், மேலேருந்து பிடிக்கிறேன். அப்படம் வந்து பார்க்கல புள்ள. ஓகே, நகை வேணும், அப்பம் போட்டிருக்க வாட்ச் வேணும், அப்போ வேண்டாம். ஆனால் வேணாம், கிட்ட வரல, யாரும் வரல. மனசாட்சியோ அப்போயே மனிதம். நான் அப்போ தான் மனிதம் பேசட்டும்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது பிளான் பண்ணி இப்போ லோகோலாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி இந்த மனநிலை, இந்த வீடியோ அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, இப்படி உள்ள மனநிலை மனிதர்கள்ட்ட இருக்கேன்னு. அதுதான் நான் இவெல்லாம் எங்கே போனானுங்க, நீங்கள்லாம் கோவிட்டில் யாருக்காவது ஒருத்தர் ஒரு இட்லி வாங்கி கொடுத்துருப்ப. நான் செஞ்சதுனால நீ செய்யலைன்னு நான் சொல்லலை, பட் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அறவே இல்லை. அவங்களுக்கும் இல்லை, பார்க்குறவங்களுக்கு இல்லை, இல்லை, 2 பேருக்குமே இல்லை. பார்வையாளர்கள்ட்ட அறவே இல்லை. ஏங்க கிரிஞ்சா அவுத்து போட்டாருன்னா பார்க்குறாங்கன்னா அப்புறம் இப்போ யார்கிட்ட குறை இருக்குது? டிமாண்ட் இருக்கிறது தாங்க சப்ளை இருக்குது. கசாப்பு கடையிலே பச்சை புள்ள கறி கேட்டினா பச்சை புள்ள கறி கொடுத்தா டிமாண்ட் யார்? கறி விற்கிறது என் வேலை, நீ வந்து குழந்தை கறி கேட்டது நீ. அப்போ டிமாண்டை காலி பண்ணால் சப்ளையை காலி பண்ண முடியும். இவங்கெல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள், ஒமிட் செய்யப்பட வேண்டியவர்கள், சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட வேண்டியவர்கள். இவர்களை தூக்கி கொண்டாடுறீங்களே வீட்டுக்கு வீடு. அப்படியே அந்த நிகழ்ச்சி நடக்கும்ல, பிக் பாஸ் உண்மைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் பிரச்சனையே அதுதான். தர்க்கம் பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும், அது உண்மைங்கிறாங்க. அங்கே நடக்கிறதெல்லாம் உண்மை, அப்படி உண்மை. அப்புறம் எப்படி இந்த நான் இருக்கக்குள்ள போய் அப்படிமா நாங்கிட்டு போகணுன்னு பிக் பாஸ் ஓடும். அப்போ இந்த சமூக அவலங்களை எப்படி சொல்கிறது? இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நாளைக்கு நெஞ்சு வெடிக்க பேசுகிற எங்கள் வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு? புரிய வைக்க முடியல. அது ஸ்கிரிப்டடு, புரிய வைக்கலாம், கண்டிப்பாக அது கான்ட்ரவர்சியாக தான் ஆகும். சரி, ஏதோ உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து உலகம் சனியன்களான்னு விட்டு போகிறது தான். கமலஹாசன் வந்தது பெரிய தப்பு, அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டார். அவர் வந்து பாவம், அவருக்கு நைட்டியெல்லாம் மாட்டி விட்டாங்க, பண்ணாங்க, சேரில் உட்கார வச்சு சுத்த விட்டாங்க. அடுத்து விஜய் சேதுபதி வந்தார். அவர் வந்து திவாகர் எலிமினேட்டடுன்னு சொல்ல யார் பேரையும் காமிக்கலம்மா, நம்ம பேரை தான் காமிச்சார் அவர்ன்னு சொல்கிறாரு. டேய் நீ பைத்தியமே நடிக்கிறியாங்கிற மாதிரி லெவலில் இருக்குது. அடுத்து இந்த மாக்காப்பா இந்த சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இவங்க 3 பேர் தான் இப்போ உங்களை சொல்லியிருக்கீங்க கானா வினோதனம். ஏன்னா இவங்கள மாரி ஒரு 100 பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில். அவங்க எல்லாரையும் இந்த குப்பைகள், ஒரு குப்பை மேலே இன்னொரு குப்பை வாரி தூத்த போகும். அது தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம்.